அண்மை செய்தி. தாவேக அமைச்சர்கள் 9 பேருக்கு இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக அமைச்சர்கள் 9 பேருக்கு இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய்க்கு காவல், உள்துறை மற்றும் பொது நிர்வாகம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தாவேக அமைச்சர்கள் 9 பேருக்கு இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய்க்கு காவல், உள்துறை மற்றும் பொது நிர்வாகம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனந்திற்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தாவேக அமைச்சர்கள் 9 பேருக்கு இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? தாவேக அமைச்சர்களுக்கு இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய்க்கு காவல், உள்துறை, பொது நிர்வாகம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனந்துக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதவர்ஜுனாவிற்கு பொதுப்பணித்துறை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறையானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அருண்ராஜுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? முதலமைச்சர் தலைமையிலே புதிய அரசு அமைந்திருக்கக்கூடிய சூழலில் 9 அமைச்சர்கள் ஏற்கனவே பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கான துறைகள் என்ன என்பது தொடர்பாக இன்று அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் உட்பட 10 பேருக்கான துறைகள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் தன் வசம் வைத்திருக்கக்கூடிய துறைகளில் முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடியது மகளிர் நலனை முதலமைச்சர் தன் வசம் வைத்திருக்கின்றார். இளைஞர் நலனை முதலமைச்சர் தன் வசம் வைத்திருக்கின்றார். நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அவற்றையும் முதலமைச்சர் தன் வசம் வைத்திருக்கின்றார். மற்றபடி வழக்கமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்கள் வசம் உள்துறையை வைத்துக் கொள்வார்கள், காவல்துறையை வைத்துக் கொள்வார்கள், மாவட்ட வருவாய் அலுவலர்கள், இந்திய வனச்சேவை உள்ளிட்ட துறைகளுக்கான முதலமைச்சர்கள் வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய துறைகளை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் கூடுதலாக மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் மற்றும் முதியோர் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன் உள்ளிட்ட துறைகளையும் தன்வசம் வைத்திருக்கின்றார். அடுத்ததாக முதலமைச்சருக்கு அடுத்த நிலையிலே மூத்த அமைச்சராக இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர் என் ஆனந்த். அவருக்கு ஊரக வளர்ச்சி, நீர்வளத்துறை உள்ளிட்டவை எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள், வறுமை ஒழிப்பு திட்டம், கிராமப்புற கடன் நிவாரணம், பாசன திட்டங்கள், சிறிய பாசன திட்டங்கள் உள்ளிட்ட துறைகள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் என் ஆனந்த் அவர்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக அறியப்படுவார். ஆதவ் அர்ஜுனா 3வது இடத்தில் இருக்கின்றார். இந்த அமைச்சரவையிலே மூத்த அமைச்சராக மிக முக்கியமான துறையான குறிப்பாக செங்கோட்டையின் வசம் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறைகள் இவர் வசம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதவ் அர்ஜுனா வசம் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த பொதுப்பணிகளிலே கட்டிடங்கள், நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் இணைத்து பார்க்கக்கூடிய வகையிலான அந்த பொதுப்பணித்துறை முழுவதுமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. கடந்த முறையெல்லாம் கொஞ்சம் வேறுபடுத்தப்பட்டிருந்தது. பொதுப்பணித்துறையை பொறுத்தவரை அமைச்சர் துரைமுருகன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் ஏவா வேலு வசம் கொஞ்சம் இருந்தது. ஆனால் இந்த முறை வழக்கமான பொதுப்பணித்துறையாக கட்டிடங்கள், நெடுஞ்சாலைகள் இணைத்து கொடுத்திருக்கின்றார்கள். கடந்த முறை நெடுஞ்சாலை உள்ளிட்டவையெல்லாம் அமைச்சர் ஏவா வேலு வசமும் இருந்தது. பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சராக இருந்த மூத்த அமைச்சர் துரைமுருகன் வசமும் இருந்தது. எனவே பொதுப்பணித்துறையை இரு கூறாக பிளவுபடுத்தி கடந்த முறை அமைச்சரவையிலே திமுக கொடுத்திருந்தது. ஆனால் இந்த முறை வழக்கமான நடைமுறைகளை பின்பற்றி பொதுப்பணித்துறை முழுவதுமாக ஆதவ் அர்ஜுனா வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அமைச்சரவையிலே 3வது மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் என்ற அடிப்படையில் அறியப்படுவார். அடுத்ததாக அருண்ராஜ் மருத்துவம், சுகாதாரம் உள்ளிட்டவை எல்லாம் அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. மருத்துவ கல்வி, குடும்ப நலன் என்று சுகாதாரத்துறையினுடைய அமைச்சராக அருண்ராஜ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அருண்ராஜுக்கு எந்த துறை ஒதுக்கப்படும் என்று பல கேள்விகள், எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில்தான் அவருக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக 5வதாக இந்த அமைச்சரவையிலே 5வது இடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செங்கோட்டையின் வசம் மிக மிக முக்கியமான துறையான நிதித்துறையை ஒப்படைத்திருக்கின்றார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். நிதித்துறை அவர் வசம்தான் இருக்கின்றது. ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய வழங்கல் துறையும் மூத்த அமைச்சராக அறியப்படக்கூடிய இந்த பட்டியலில் 5வது இடம் பிடித்திருக்கக்கூடிய
KA செங்கோட்டையின் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். எனவே நிதித்துறை அரசு அலுவலர்களோடு தொடர்புடைய ஒரு துறை. ஏற்கனவே KA செங்கோட்டையனை பொறுத்தவரை பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சராக இருந்தால் அரசு அலுவலர்களோடு அவருக்கு நல்ல நட்பு உண்டு. எனவே அவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கூட ஓய்வூதியம் தொடர்பான துறைகளையும் KA செங்கோட்டையன் அவர்கள் நிதித்துறை அமைச்சராக இருந்து அவற்றையும் இணைத்து பார்ப்பார் என்ற அடிப்படையில் அவர் வசம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக வெங்கடரமணன் அவரை பொறுத்தவரை உணவு மற்றும் நுகர்ப்புற வழங்கல் துறை அமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். பொது விநியோகம், நுகர்வோர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகள் எல்லாம் வெங்கட்ரமணன் அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே உணவுத்துறை அமைச்சராக இந்த அமைச்சரவையிலே 6வது இடம் பிடித்திருக்கக்கூடிய அமைச்சரான வெங்கட்ரமணன் அவர்கள் அறியப்படுவார். உணவுத்துறை அமைச்சர் இந்த ரேஷன் பொருளுக்கான அதிகாரப்பூர்வ அமைச்சராக அவர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அடுத்ததாக நிர்மல்குமாரை பொறுத்தவரை முக்கியமான துறைகள் அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. மின்சாரத்துறை அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. எரிசக்தி வளங்கள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. சட்டத்துறையும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். சட்டம், நீதிமன்றங்கள், சிறைகள், ஊழல் தடுப்பு, சட்டப்பேரவை, ஆளுநர் தொடர்பான நிர்வாகம், அந்த தேர்தல் மற்றும் கடவுச்சீட்டு உள்ளிட்ட துறைகளை எல்லாம் மேலாண்மை செய்யக்கூடியவராக CTR நிர்மல்குமார் அறியப்படுகின்றார். இந்த துறையில் அவர்கள் எல்லாம் அவருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய துறைகளாக இருக்கின்றன. என்றாலும் மின்சாரத்துறை அமைச்சர் இந்த அடிப்படையில் அவர் 7வது இடம் பிடித்து இந்த அமைச்சரவையிலே அறியப்படுவார். அடுத்ததாக இந்த அமைச்சரவை பட்டியலிலே 8வது இடத்திலே ராஜ்மோகன் இருக்கின்றார். அவரிடம் பள்ளி கல்வித்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. மிக மிக முக்கியமான துறை, முக்கியமான காலகட்டத்தை எதிர்கொண்டிருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை. ஏனென்றால் ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர் சங்கத்தினர் கடந்த 5 ஆண்டுகளில் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள். தங்களுடைய அந்த முழு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதாக அவர்கள் அந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில்தான் ராஜ்மோகன் வசம் பள்ளி கல்வித்துறையை ஒதுக்கி இருக்கின்றார்கள். மற்றும் தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராகவும் அவர் அறியப்படுகின்றார். இந்த துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழ் வளர்ச்சித்துறையை கையில் வைத்திருக்கக்கூடியவர்களிடம் வழக்கமாக இந்த தொல்லியல் துறை ஒப்படைக்கப்படும். அதன் அடிப்படையில் தொல்லியல் துறை அவர் வசம் இருக்கின்றது. தகவல் மற்றும் விளம்பரத்துறை ராஜ்மோகன் வசம் இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.